அன்பிற்கு இனிய நண்பர்களுக்கு காலை வணக்கம். நான் இத்துடன் இந்த பதிவில் சந்திர யோக முத்திரை உள்ளங்கையில் சந்திரனை போன்று அமைப்பு உள்ள ஒரு ரேகை அமைப்பு இருந்தால் அதனுடைய பலன்கள் என்ன என்பது பற்றி தங்களுக்கு தெளிவாக தெரிவிக்க விரும்புகின்றேன். உள்ளங்கையில் படத்தில் உள்ளது போன்று தனியாக சந்திரன் போன்ற அமைப்பு தெளிவாக தெரியாது. இருந்தாலும் அருகில் உள்ள இருதய ரேகை, புத்தி ரேகை போன்று அனைத்து ரேகைகளிலிருந்து வரும் கிளை ரேகைகள் ஒரு உருவமாக அமைந்து அது சந்திரனை போன்று தோற்றமளிக்கும். அப்படி உங்கள் வயதில் ஒரு காலத்தில் அமையும் பட்சத்தில் நீங்கள் பிறர் போற்றத்தக்க ஒரு தலைவராக வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இல்லையென்றால் உங்களுடைய பேச்சை கேட்கும் அளவிற்கு தாங்கள் தகுதி படைத்தவராக மறைமுகமாக உங்களை தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள். பொருளாதார வசதி இருக்கும், உங்களிடம் தைரியம் அதிகம் இருக்கும், எந்த ஒரு விஷயத்திற்கு தீர்ப்பு சொன்னாலும் தெளிவாக இருக்கும். இதுபோன்ற அனைத்து அம்சங்களும் அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கும். இப்படி ஒரு ரேகை அமைந்து அவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் கொடுக்கும். அதே நேரத்தில் சிறிது காலத்தில் வேறு ரேகையிலிருந்து வரும் கிளை ரேகைகள் அதை இடைமறித்து சென்று அந்த உருவ அமைப்பினை குலைத்துவிட்டால், முதலில் சந்திரன் போன்ற அமைப்பு இருந்தது, பின்னாளில் அது தெளிவாக தெரியாதபடி இருந்தால் தங்களுடைய புகழ் மங்கியிருக்கும். தங்களுடைய தலைமை பதவி தங்களிடம் இல்லாமல் தவிர்க்கப்பட்டிருக்கும். இதுபோன்று கெடுபலன்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு. ஆகையால் தங்கள் கையில் இதுபோன்று சந்திர யோக முத்திரை இருந்தால் தங்கள் பதவியையும் பணத்தையும் பெயரையும் புகழையும் தக்கம் வைத்து கொள்ளுங்கள். இது மிகவும் அரிதாகத்தான் விழும். எந்த வயதில் விழும் என்று சொல்ல முடியாது. தாங்களே தங்கள் கையை இடையிடையே பார்த்தீர்கள் என்றால் உள்ளங்கையில் உள்ள ரேகைகள் இணைந்து ஒரு ஆப்ஜெக்டாக தெரிவது சந்திரன் போன்ற அமைப்பு இருந்தால் மிகவும் நல்லது. இதுபோன்று பயனுள்ள தகவல்களை தாங்களுக்கு தெரிவிப்பதற்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் என்னுடன் தொடர்பு கொள்ளுங்கள். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தாங்கள் பலனடைந்திருந்தாலோ பலன் அடையாவிட்டாலோ கமெண்டில் பதிவு செய்யுங்கள். நன்றி நன்றி நன்றி.